வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்க ஷேபா. இப்போ வந்திருக்க வீடியோ வந்து ஒரு ஸ்வீட் டிஷ், ஸ்வீட் பொட்டேட்டோ ரபடி. டயட்டிங்கில் இருக்கிறவங்க, கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் பால்கோவா சாப்பிட்ணும், அந்த மாதிரி ரபடி மாதிரி கேசர் டேஸ்ட் உள்ள ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். பட் இதுவும் கொஞ்சம் கேலரிஸ் ஹையாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவும் கேஷ்யூஸும் ஆட் பண்ணுறோம். மாடரேட்டாக சாப்பிடணும். பட் நமக்கு ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் அவாய்ட் பண்ணி நேச்சுரலாக நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய வீடியோவில் நான் ஜாகரி ஆட் பண்ணியிருப்பேன். அது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஸ்வீட்டே போதும் தான். அந்த டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியும் கூட, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கேஷ்யூ, ஸ்வீட் பொட்டேட்டோ, கேசர்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஈஸி. அவ்வளோதான். ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நம்ம இனி வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோவில் பார்ப்போம். சோக் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸை எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் சோக் பண்ணால் போதும். சாஃப்டான கேஷ்யூஸ் மிக்சியில் எடுத்திருக்கேன். ராவான ஸ்வீட் பொட்டேட்டோ, நீங்கள் வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ கூட எடுத்துக்கலாம். நான் யூகேயில் இருக்கனால இங்கே ஆரஞ்சு கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் கிடைக்கும். இந்தியாவிலனா நீங்கள் எந்த ஸ்வீட் பொட்டேட்டோனாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கேசரை வந்து கொஞ்சோண்டு பால் ஊற்றி வச்சுக்கோங்க. கேசர் இந்தியாவில் ஈஸியாக கிடைக்கும். யூகேனா அமேசானில் வாங்கிக்கலாம். 2-3 ஏலக்காய் அது போட்டதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 2 பார்ட்டாக ஆட் பண்ணிப்பேன். தான் இப்போ நான் ஆட் பண்ணுறதை காட்டுறேன். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு, 2வது ஒரு பார்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். 2வது ஆட் பண்ண வந்து ஜஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ தான். ஃபஸ்ட்டு வந்து கேஷ்யூ ஸ்வீட் பொட்டேட்டோ, 2வது ஆட் பண்ண வந்து வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால் இல்லைன்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பால் ஊற்றினா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிங்க. இது நல்லா தெறிக்கும், அதனால நம்ம மூடி போட்டு தான் ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரி இருக்கும். பால் தான் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். பாலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேஷ்யூவோட டேஸ்ட்டே, கேஷ்யூவும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேரும்போது உள்ள டேஸ்ட்டே நமக்கு ஒரு பால்கோவா டேஸ்ட். ஏன் பால்கோவா டேஸ்ட் வருதுன்னா, நம்ம வந்து ஏலக்காவும் கேசரும் குங்குமப்பூவும் ஆட் பண்ணுறனால தான். கலரும் அதே மாதிரி இருக்குமா, கேசர் பால்கோவா, கேசர் பேடா மாதிரி. ஸ்மெல்லும் அதே மாதிரி தான் இருக்கும், சாப்பிடக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஹெல்தி வெர்ஷனாகவும் இருக்கும். இடையில கீ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வாசத்துக்காக. அப்புறம் இதில் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த டெக்ஸ்சருக்கு வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டு பாத்திரத்தில் இருந்தெல்லாம் விடுற அந்த ஸ்டேஜ் வர வேணாலும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஜாகரி தான் நான் ஆப்ஷனலாக வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்தா போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சுகர் போதும், அந்த இனிப்பு, சுகர் இல்லை இனிப்பு போதும்னா அதுவே போதும் நமக்கு. இப்போ தான் அந்த கேசரும் அந்த கேசர் மில்க்கும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலந்து வந்து ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். அவ்வளோதான். நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் பிஸ்தாவோட கார்னிஷிங்கோடு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். See you in next video.